ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. சூரிய கட்சிக்கும் கை கட்சிக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு இன்னுமா முடியல? அது இப்போதைக்கு முடியாது விக்ரம். இரு கட்சிகளும் தொகுதி பங்கீடு தொடர்பா பேசுறதுக்கு அமைக்கப்பட்ட குழுக்களே ஒருமுறை கூட இதுவரைக்கும் கூடல. என்ன ரோபோ சொல்ற? குழு அமைச்சதே கூட்டுறதுக்கு தானே, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. அந்த கட்சி தொண்டர்கள் கூட இவ்வளவு ஆர்வமா எதிர்பார்க்க மாட்டாங்க போல. நீ ரொம்ப அவசரப்படுறிய விக்ரம். பின் என்ன ரோபோ, எல்லாரும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாதானே தேர்தல் களம் சூடு பிடிக்கும், நமக்கும் பொழுது போகும். அட பாவி, உனக்கு பொழுது போகிறதுக்காகவா தேர்தல் நடத்துறாங்க? சரி, விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு கட்சிகளுடைய பொறுப்பாளர்களும் எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத முடிவு செஞ்ச பிறகுதான் அந்த குழுக்கள் கூடும். அதுக்கு பிறகுதான் எந்தெந்த தொகுதிகளில் கை கட்சி போட்டியிடும், எந்தெந்த தொகுதிகளில் சூரிய கட்சி போட்டியிடும்னு முடிவு செய்வாங்க. அது தெரியுது ரோபோ, தாமதத்துக்கு என்ன காரணம் அதை சொல்லு முதல்ல. கை கட்சி தரப்புல 60 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறதா தகவல்கள் வருது. ஆனா சூரிய கட்சி தரப்புல 25 முதல் 30 தொகுதிகள் வரைக்கும் தர திட்டமிட்டு இருக்கிறதா ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள்காரரை சூரிய கட்சிக்குள்ள கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதாகவும் ஏஜென்ட்டுகளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இரு, சைக்கிள்காரரா? அவரு தோட்டத்து பக்கம் போறதா தகவல் வந்துச்சே. உண்மைதான் விக்ரம். ஆனா இலை தரப்புல குறைந்த எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கப்படுற நிலையில இங்க அவருக்கு கை கட்சிக்கு இணையான தொகுதிகளை, அதாவது 25 தொகுதிகள் வரைக்கும் தர்றதுக்கு தயாரா இருக்காங்களாம். ஓஹோ, இதுதான் தாமதத்துக்கு காரணமா? ஆனா கை கட்சியிலிருந்து பிரிஞ்ச சைக்கிள்காரர் எப்படி மறுபடியும் அதே கட்சி இருக்கிற கூட்டணிக்கு போவாரு? இதே கேள்வியை தான் கூட்டணியில இருக்கிற கை கட்சிக்காரங்களும் எழுப்புறாங்க. ஆனா சூரிய கட்சி சைக்கிளை தன் பக்கம் வச்சுக்க விரும்புறதா என்னுடைய ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. அதே சமயம் சைக்கிள் பிடிகொடுக்க மறுக்கிறதால சைக்கிள்காரர் எந்த பக்கம் பாய போறார் அப்படிங்கிறத பார்த்த பிறகுதான் தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல சைக்கிள்காரர் தலை சுத்தி நிக்கிறது இல்லாம மத்தவங்களையும் சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறாரு. ஓகே ரோபோ, இன்னைக்கு இது போதும், மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.